வணக்கம். செல்வகுமாரின் இன்றைக்கு ஏப்ரல் 22 நிழல் இல்லாத சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் எது, தமிழ்நாட்டிலே நிழல் இல்லாத பகுதி எது என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு கடலூர் மாவட்டம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு அதற்கு வடக்கே சூரியன் குத்துக்கதிர் விழ இருக்கிறது. புதுச்சேரியோட முதலியார்பேட்டையை மையமாக வைத்து தவளைக்குப்பம், அரியாங்குப்பம் மற்றும் அதன் தெற்கு பகுதி கடலூரில் இருந்து மஞ்சக்குப்பத்தில் இருந்து இன்றைக்கு நாம் அந்த சூரியன் குத்துக்கதிரை எதிர்பார்க்கலாம். இந்த சூரியன் குத்துக்கதிர் புதுச்சேரியை மையமாக வைத்து மரக்காணம், கூனிப்பேட்டை, வல்லத்தம்மன் கோவில், காலாப்பேட்டை இந்த பகுதியை மையமாக வைத்து முதலியார்பேட்டை மற்றும் அப்படியே மேற்கு நோக்கி இதன் மையமாக வைத்து கடலூர் மாவட்டத்தின் கடலூர், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மரக்காணத்திற்கு தெற்கு பகுதி வைத்து மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. வில்லியனூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நோக்கி, விழுப்புரம், திருக்கோவிலூருக்கு தெற்குப்புறம் திருக்கோவிலூர் மற்றும் சங்கராபுரம், பாப்பிரெட்டிப்பட்டி, கல்வராயன் மலைப்பகுதி, தொப்பூர்லேருந்து அப்படியே மேட்டூரோட வடக்கு பகுதி நெருப்பூர், இந்த பெண்ணாகரத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் இங்கெல்லாம் சூரியன் குத்துக்கதிர் விழ இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரம் சாம்ராஜ் நகர் உட்பட, சாம்ராஜ் நகர மையமாக தான் வச்சு இன்னைக்கு நகரம் சூரியன் குத்துக்கதிர் சாம்ராஜ் நகர். மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா KRS டேம், கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு பகுதி மற்றும் குடகு இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணூர், காசர்கோடு இந்த பகுதி வழியாக அது விலக இருக்கிறது. இன்றைய சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடத்துல நண்பகல் 12:17 பாண்டிச்சேரியில் தொடங்கி நண்பகல் 12:20-21 கண்ணூர், காசர்கோடு பகுதியில் இந்த சூரியன் குத்துக்கதிர் விலகும். சூரியன் குத்துக்கதிர் ஆய்வை மேற்கொள்வதற்கு, அதாவது இந்த வளவனூர், கோலியனூர் மற்றும் இந்த பகுதி வழியாக விழுப்புரத்திற்கு தெற்குப்புறம், விழுப்புரம் உட்பட மற்றும் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி, திருக்கோவிலூருக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகள், திருக்கோவிலூர் உட்பட முகையூர் உட்பட அந்த பகுதி எல்லாமே அடங்கொன்றிருக்கி முகையூர் மற்றும் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைக்கு, அதாவது ஆத்தூர், சின்னசேலம் இதற்கு வடக்கு புறமாக தொப்பூர், மேட்டூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் அமையும். இந்த ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த அறிவியல் உண்மையை நீங்கள் ஆய்ந்து அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு, அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களுக்கும் வளர்த்து கொள்வதற்கு 11:45 12 மணிக்குள்ளர 90 டிகிரி நேர் செங்குத்தாக ஒரு குச்சியை நட்டு, நேர் செங்குத்தாக இருக்கணும். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோட குத்துக்கதிர் கொஞ்சம் கிழக்கு புறம் விழுந்துகிட்டு இருக்கும். குச்சிக்கும் கிழக்கு படிப்படியாக வரும்பொழுது, சூரியன் குத்துக்கதிர் வரும்பொழுது மேற்கு புறம் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிழல் அதன் பாதத்தை நெருங்கி இறுதியில 12, 19, 20 அப்படியே அதன் பாதத்தில் விழுந்து காணாமல் போய்விட நிழலே இருக்காது. காரணம், அந்த குச்சியோட நிழல் அந்த குச்சியின் மீதே விழுந்துடும், தரையில் விழாது. அதனால இதை வச்சு நீங்கள் சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் என்பதை உணர முடியும். இன்றைக்கு, நாளைக்கு இதே இடத்துல, நேற்றைக்கு இந்த இடத்துல இந்த குச்சிக்கு வடக்கு புறம் நிழல் விழுந்திருக்கும். இன்றைக்கு நிழல் விழாது. நாளைக்கு இந்த குச்சிக்கு தெற்கு புறம் நிழல் விடும். படிப்படியாக இந்த குச்சியோட நிழல் அடுத்தடுத்த நாட்களிலே தெற்கு புறமாக நீளம் கூடிக்கொண்டே இருக்கும். ஜூன் 21 அது கடகரேகைக்கு சென்றது மிக நீண்ட ஒரு நிழலை தெற்கு பக்கம் விழச் செய்யும். பிறகு படிப்படியாக அந்த நிழல் நீளம் குறைந்து ஆகஸ்ட் மாதம் முதல் 2வது வாரத்தில் நிழல் இல்லாத நாள் பகுதியாக மீண்டும் ஒரு கோடையாக, தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால சாரல் மழை வரும் என்பதனால குளிர்ந்த காற்று இருக்கும் என்பதனால் அப்போ வெயில் தெரியாம சூரியன் குத்துக்கதிரை மட்டும் மீண்டும் ஆகஸ்ட்ல விழ செய்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போகும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா இதை விட்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகும்பொழுது நிழல் தெற்கு பக்கத்துக்கு வெயில் அடிக்கும், வடக்கு பக்கம் நிழல் விட தொடங்கும். பிறகு டிசம்பர் 21 வரைக்கும் அப்படியே நிழலோட நீளம் கூடிக்கொண்டே போகும். பிறகு அங்கிருந்து டிசம்பர் 21 மார்ச் 21 நிலநடுக்கோட்டுக்கும், மீண்டும் ஏப்ரல் மாதம் இந்த 22 மீண்டும் அந்த புதுச்சேரி பகுதிக்கும் வந்தடையும். நாளைக்கு 23 மாமல்லபுரம், 24 சென்னை, 25 பழவேற்காடு, 26 ஆந்திர பகுதிக்கும் விலகி செல்லும் என்பதையும் இந்த ஆய்வின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டு, மாணவர்கள் இந்த ஆய்வின் மூலமாக சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய காரணத்தினாலே வடக்கே 23 டிகிரிலிருந்து தெற்கே 23 டிகிரி வரைக்கும் நிலநடுக்கோட்டை மையமாக வைத்து சூரியன் குத்துக்கதிர் பூமி 23 டிகிரி சாய்ந்த நிலையில் சுற்றுகின்ற காரணத்தினால சூரியன் குத்துக்கதிர் வடக்கும் தெற்குமாக பயணிக்கிற காரணத்தினாலே கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று அடுத்தடுத்து மாறி மாறி வருகிறது என்பதையும் நீங்கள், இந்த நிகழ்வு பூமி உருவான காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்த உண்மையை பிறருக்கும் ஆய்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அவர்களும்
ஆய்வின் மூலமாக அறிவியலை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வாழ்க்கையில அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.